மாறி வரும் உலகில் சென்னை மெரினா கடற்கரை மட்டும் என்ன விதிவிலக்கா? மெரினா கடற்கரை பார்த்திங்கன்னா இப்போ நிறையவே மாறின்னு சொல்லலாம். ஏழைகளின் சொர்க்க பூமி என்று சொல்லப்படுகிற அந்த மெரினா கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே மாறி போச்சுன்னே சொல்வேன். அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னாலஜியாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கோவா கடற்கரை மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த மூங்கில் இருக்கைகள்லாம் அமைச்சிருக்காங்க. ஏற்படுத்திக்கிட்டு கடற்கரை ரசிக்கிற அளவுக்கு, மாற்றுத்திறனாளிகள் வந்து நடந்து போய் கடலில் கால் நனைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள். சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கோம். த்ரிஷா, தனிஷ் எல்லாரும் வந்திருக்கோம். சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். வழக்கமாக கடற்கரைக்கு போனால் கடற்கரை மண்ணும் சரி, பாதம் தோடும் அலைகளையும் ரசிச்சுட்டு வருவோம். அந்தளவுக்கு பாதம் பிடிக்கும். அந்த கடல் மண்ணில் பாதத்தை நடந்து போய் அந்த கடல் தண்ணியில் பாதம் வைக்கும்போது அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இந்த முறை பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய குழந்தைகளோடு வரும் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் கடற்கரை முழுவதும் பாருங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு திடலை அமைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். விளையாட்டுக்கான உபகரணங்கள் வந்து எல்லாமே இங்கே அமைச்சிருக்காங்க ஃப்ரீயாக. அதனால் ஏழைகள் எல்லாருமே நீங்கள் போனீங்கன்னா, அனைத்து தரப்பு மக்களும் போனீங்கன்னா குழந்தைகளுடன் ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அனைத்து விளையாட்டு உபகரணங்களும் இங்கே இருக்குது. ஆனால் குழந்தைகள் மட்டும் விளையாடணும், அவங்க வந்து ஒளிப்பதிக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க. சில பெரியவங்களும் ஆர்வக்கோளாறில் வந்து ஏறி உட்காந்துடுறாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் உடஞ்சி போகுது. போது நிறைய விஷயங்கள் மாற்ற முடியாது. டென்ட்டை உடனே மாற்றணும். அது குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு பாதுகாப்பு. அதை சொல்லி அவங்க சொல்கிறாங்க, தயவுசெய்து யாரும் பெரியவங்க உட்காந்து உடச்சிடாதீங்க, இது குழந்தைகளுக்கானது. குழந்தைகளுடன் வர பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் விளையாட விட்டு பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் மூங்கில்கள் அமைக்கப்பட்ட இருக்கையெல்லாம் வந்து பாருங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சிலர் காதில் வாங்குகிறாங்க, சிலர் காதில் போட்டுக்கொள்ள மாட்டேங்காங்க. அவன் போர்டும் வச்சுருக்காங்க. சரி, நம்ம ஆளுங்க சொன்னால் என்ன தான் கேட்டாங்க. அதுக்கு பாருங்கள், மூங்கில் கூடையால் வந்து அலங்கார வளைவுலாம் அமைச்சிருக்காங்க. ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. மெரினா பீச் போனீங்கன்னா இந்த நுழைவாயிலை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நுழைவாயிலாக இது இருக்குன்னு சொல்லுவேன். செல்ஃபி கூட எடுத்துக்கலாம் நீங்கள். அந்தளவுக்கு ஒரு பத்திரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே மூங்கிலானது தான் விஷயந்தான். அது நோக்கி வந்து சாலை அமைச்சிருக்காங்க. மண்ணாலான சாலை அமைச்சிருக்காங்க. இது நடந்து போய் நீங்கள் நேர கடற்கரையில் போயிடலாம். இடையில மரங்களும் அமைச்சிருக்காங்க. அங்கே மூங்கில் கூடைகளால் ஆன ஒரு இருக்கைகள் சொல்லியிருக்கோம். இது கூடாரமும் அமைச்சிருக்காங்க. அப்புறம் டாய்லெட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஆண் பெண்கள் ரெண்டுக்கும் தனித்தனியாக வந்து டாய்லெட்லாம் அமைச்சிருக்காங்க. பெரியவங்க வந்து போகிறதுக்கு அளவுக்கு அந்த தரை விரிப்பும் அமைச்சிருக்காங்க. அதனால் மண்ணில் படாமல் அவங்களுக்கு தரை விரிப்பில் நடந்து மாற்றுத்திறனாளிகள் கூட அவங்க போகலாம். அதுமாதிரி மாற்றுத்திறனாளிகள் விளையாடுவதற்கும் சில இடங்கள் அமைச்சிருக்காங்க. அவர்கள் அமர்ந்து போவதற்கும் சொல்லியிருக்காங்க. அந்த இடங்களில் பெரியவங்களும் குழந்தைங்களும் யாருமே போகக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் விதிமுறைகள்லாம் எல்லாமே பின்பற்றினாங்கன்னா மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் சில ஆண்டுகள் வரைக்கும் தாக்குப்பிடிக்கும் நம்புகிறேன். ஆனால் அவங்க செய்வாங்களாங்க பொறுத்து தான் பார்க்கணும். சரி, பார்ப்போம். கடலையும் கடற்கரை மணலையும் ரசிக்கிற அளவுக்கு, அலையை ரசிக்கிற அளவுக்கு பல வித்தியாசமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நாமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். எதையும் சேதப்படுத்தாமல் பாருங்கள், ரசிங்க. கடற்கரையோடு அந்த அலைகளுடைய விளையாட்டையும் ரசிங்க. முடிஞ்சால் மெரினா பீச் போய்ட்டு வாங்க. ஏன்னா இப்போ புதுமையாக பண்ணியிருக்கனால ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. பகலோட காலையில் வேளையிலும் இரவு மாலை வேளையிலும் பார்த்திங்கன்னா கடற்கரை அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லைட்டிங்கும் போட்டிருக்காங்க புதுசாக. கடற்கரையிலும் புதுசாக கடைகளும் நிறையா வந்திருக்கு. சுகாதாரமான கடைகள் நிறையா இருக்குது. அதனால் உட்காந்து அமர்ந்து குடும்பத்துடன் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான் மக்களே, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் அங்கே சிப்பி இருக்குது, மூங்கில் கூட இருக்குது. எல்லாத்துலேயும் உட்காந்து நல்ல புகைப்படமும் எடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருங்க.